கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்திய வேதம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி பூமியிலே வெளிப்பட்டது. இயேசு என்னும் நாமத்தில் அவருடைய நாமத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் முக்கியம் வேதத்திலே, பைபிளில். இரண்டாவது, சீசர்கள் சொன்ன வார்த்தை, சபையை நடத்துகிற வார்த்தை முக்கியம். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார்? சீசர்களை பார்த்து, 12 சீசர்களை பார்த்து, நீங்கள் வழிக்கு பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது எடுத்து போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார். ஒன்று. அதே போல தான் சீசர்களும் இருந்தார்கள். சீசர்கள், பிரதான சீசன் பேதுரு, சபையை கட்டினவர் என்ன சொல்லுகிறார்? பொன் ஆபரணங்களை அணியக்கூடாது என்றுதான் சொல்லுகிறார். ஏசப்பா சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், சபையை கட்டினவர். இதற்கு மேல் இன்னும் சந்தேகம் எதற்கு? வேண்டாம் பிரியமானவர்களே. ஏசப்பாவை போல 12 சீசர்கள், நன்றாக கவனியுங்கள், 12 சீசர்களைப் போல சபை இருக்க வேண்டும். அவர் ஊழியக்காரருக்கும் இவருக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சபையில் இருக்கிற விசுவாசிகள் திருமணம் செய்து கொள்வார்கள். ஊழியர்கள் என்பவர்கள் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்வார்கள், திருமணம் செய்தும் ஊழியம் செய்வார்கள். அது அவர்களுடைய அழைப்புக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இருப்பார்கள் பிரியமானவர்களே. அப்போ ஏசப்பாவை போல சீசர்கள் ஊழியர்கள், ஊழியர்களைப் போல விசுவாசிகள். விசுவாசிகளும் அதே போல தான். சபையை கட்டின பேதுரு சொன்னார், நகை ஆபரணங்களை போடாதீங்க என்று. இதுதான் ஆதி சபை. ஏசப்பா சொன்ன கண்டிஷன் இதுதான். இது அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. ஏசப்பாவை போல சீடர்கள், சீடர்களைப் போல விசுவாசிகள், சபைக்கு போகிற விசுவாசிகள் இதை மேற்கொண்டு கடைபிடிக்க முடியவில்லை என்றுதான் அவர்களுக்கு தகுந்தவாறு வசனத்தை நெளித்து கொள்ளுகிறார்கள். இதில் பழைய ஏற்பாடு சப்ஜெக்டே வேறு, புதிய ஏற்பாடில் தான் நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு கரெக்ட் என்றால் ஏசப்பா வரவே வேண்டியது இல்லைங்களே. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தில் பார்க்குற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள் பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தர் இந்த இரவு வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகமாக நான் பேச விரும்பவில்லை, சீக்கிரமாக சத்தியத்தில் வந்து விட்டேன். நன்றாக கவனியுங்கள். ஆமென்.